கொஸ்டின் கவனிங்கப்பா. 90% of A's income is rupees 342. How much percent is B's income more than A's income? B earn rupees 456. என்ன சொல்லியிருக்காங்கன்னா B வந்து 456 rupees அவங்களோட இன்கம் இருக்கு. ஏவோட 90% இன்கம் வந்து 342. அப்படின்னா ஏவோட பி எவ்வளவு இன்கம் அதிகமா இருக்காங்கன்னு கேட்கறாங்க. ஸோ 90% ஆஃப் ஏ இன்கம் ஈக்குவல் டு 342. அப்படின்னா ஏவோட ஃபுல் இன்கம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் 100%. ஸோ 0 கேன்சல் பண்ணுங்க. 1 9s are 9, இங்க 3 9s are 27, பேலன்ஸ் ஒரு 7 இருக்கும், 72 ஆகும். 8 9s are 72. ஸோ ஏவோட இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 380 வரும். 38 into 10 380. ஓகேங்களா? இப்போ பி வந்து ஏ விட எவ்வளோ அதிகமாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ 456 minus 380 equal to 76 rupees அதிகமாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க பர்சன்டேஜில் கேட்குறாங்க. ஸோ 380 rupees ஏவோட இன்கம். இந்த 380க்கு எவ்வளோ அதிகமாக இருக்காங்க? 76 அதிகமாக இருக்காங்க. அப்படின்னா 100% எவ்வளோ? ஸோ 0 கேன்சல் பண்ணிடலாம். 138 சார், இங்கே 238 சார். ஸோ 2 into 10 20. ஸோ 20% ஏ இன்கமோட பி இன்கம் அதிகமாக இருப்பாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.